ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிஆர் ட்ரேடர் பேசுகிறேன். இன்றைக்கி ட்ரேட் எல்லாமே நல்லபடியாக எடுத்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியுது. ஏன் அப்படின்னா நானே வந்து ட்ரேடு வந்து நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து இன்றைக்கி தான் இன்றைக்கி வந்து ஒரு எப்படி சொல்கிறது, எல்லா ட்ரேடை விட எல்லா இடத்த நாளை விட இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப பர்ஃபெக்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் வீடியோ லைவ் போட முடியல. நான் என்ன பண்ணேன், ரெக்கார்ட் பண்ணி அதை ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். அதில் வந்து ஸ்ட்ராட்டஜியும் இருக்குது, எப்படி வந்து நம்ம என்ட்ரி எக்ஸிட் பண்ண அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் அதுக்குள்ளே இருக்குது. சரி, இப்போது வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டையும் வந்து நாளைக்கு எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது அப்படிங்கிறத சொல்லி ஒரு சின்னதாக ஒரு அப்டேட் பார்த்துருவோம். ஓகே, இது லெவல்ஸ் எல்லாமே நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஓகே, லைவ் அப்டேட்டும் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் வரும். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து இன்றைக்கி எப்படி நான் வந்து இது ஃபங்க்ஷன் ஆச்சு அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிடுறேன். சின்னதாக சொல்லிடுறேன். மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் ஆகிட்டு ஒரு கப் கேண்டில் ஃபார்மேஷன் கொடுத்தது. அட் த சேம் டைம் வந்து நமக்கு இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து நான் என்ன நினச்சிருந்தேன், இந்த கப் கேண்டில் வந்து இந்த கன்சல்டேஷன் ஆனோடனே இங்கே டவுன் சைடு பிரேக் அவுட் ஆக போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதாவது வந்து ப்ரைஸ் ஆஃப் 21,473 இந்த இடத்துல வந்து நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துருவான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் எக்ஸாக்டாக அந்த இடத்துல திரும்பவும் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருந்தான். அதுக்கு இங்கே பாருங்கள், நல்லா ஒரு ரீசன் தெரியும். இந்த ப்ரைஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. இந்த இடத்துல வெக் வச்சிருக்கு பார்த்தீங்களா? என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட் எல்லாமே இந்த இடத்த பிரேக் அவுட் கொடுத்தோடனே என்ட்ரி எடுப்பாங்க ஃபார் செல் சைடு. ஓகேங்களா? அவன் திரும்ப என்ன பண்ணியிருக்கான், சேம் கேண்டில் 15 மினிட்ஸ் கேண்டில், இது 5 மினிட்ஸ் கேண்டில் இருந்தால் உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக ஸ்டாப் லாஸ் அடிச்சிட்டான் பாருங்க. எல்லாத்தோட ஸ்டாப் லாஸும் இங்கே கண்ட் பண்ணிட்டான். ஓகே, ஸோ நம்ம வெயிட் பண்ணோம். நான் ரெக்கார்டிங்லேயும் காமிச்சிருப்பேன். இந்த இடத்துல வந்து நமக்கு பிரேக் அவுட்டு. ஓகே, மார்க்கெட் வந்து இந்த இடம் வரைக்கும் கன்ஃபார்மாக வந்து திரும்பும்னு சொல்லியிருந்தேன். சேம் அதே போல் இந்த இடத்துல வந்து, அதாவது 21,630 இந்த 640 இந்த லெவல்ஸில் வந்து மார்க்கெட் வந்து கன்ஃபார்மாக நமக்கு திரும்பும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு கரெக்ஷன் கொடுத்து நிப்பாட்டியிருக்கான். நம்மளது வந்து இன்றைக்கி டார்கெட் வந்து 3 டார்கெட்டுமே கிட்டத்தட்ட 96.45 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு இன்றைக்கி அச்சீவ்டு. இதை அப்படியே வச்சிருந்தோம். ஓகேங்களா? இந்த கப் கேண்டில் ஃபார்மேஷனில் இந்த இடத்துல ஹேண்டில் வந்திருந்ததுன்னா, இங்கே பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா மார்க்கெட் கன்ஃபார்ம் டவுன் தான். என்ன பண்ணுறது, எதிர்பாராத விதமாக மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னை ஃபார்ம் பண்ணி பிரேக் அவுட் கொடுத்து மேலே வந்துட்டான். ஓகேங்களா? அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. சரி, இது மார்க்கெட் வந்து இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட், இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு நமக்கு இங்கே பிரேக் அவுட் கொடுத்து மேலே புல் பேக் அடிச்சிருக்கோம். திரும்ப நாளைக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மார்க்கெட் ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுப்போம். ஒரு வேளை கேப்பப் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அப்படி ஆனாலும் நமக்கு இந்த லெவல்ஸ்குள்ளேயே தான் சுற்றுவோம். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து கேப் அப் ஆயிடுச்சு அப்படின்னாலும், நமக்கு ஒரு சின்னதாக ஒரு கேப் அப் ஆகுது அப்படின்னா, இங்கேருந்து வந்து மார்க்கெட் இந்த லெவலில் தான் சுற்றுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது நமக்கு. ஓகேங்களா? இந்த இந்த லெவல்ஸில் வந்து சுற்றுறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இப்போது இங்கே பார்த்துருவோம் நம்ம. இப்போ பாருங்கள், சரி, இப்போது இந்த இடத்துல நமக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் கொடுத்துட்டானா, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நமக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸ்ட்ராங்கான சப்போர்ட் கொடுத்துருக்கோம். ஆனால் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து பீரிஸ் மார்க்கெட். ஓகேவா? மார்க்கெட் வந்து நமக்கு பீரிஸ் மார்க்கெட். இப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு கேப் அப் ஆகிட்டு வரும்போது இங்கே பிரேக் அவுட் கொடுக்குறானான்னு பாருங்கள். சரிங்களா? இந்த இடத்துல வந்து கேப் அப் ஆகாமல் சப்போஸ் இந்த இடத்துல கரண்டில் இருக்குதுன்னா, மார்க்கெட் கரண்ட்லேயே ஓப்பன் ஆகுது அப்படின்னா, நீங்கள் தாராளமாக வந்து செல் எடுக்கலாம். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல திரும்பவும் வந்து இந்த லெவல்ஸ் வந்து டச் பண்ணும். இந்த லெவல்ஸ் வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல டச் பண்ணும். அதாவது வந்து 21,560 இந்த லெவல்ஸை வந்து மார்க்கெட் டச் பண்ணி இங்கேருந்து தான் புல் பேக் கொடுக்கும். அப்படி கொடுத்தானா, ஓகேங்களா? சரி, மார்க்கெட் வந்து இப்படி தான் போக போகுது. இந்த லெவல்ஸ்லாம் போக போகுது. நமக்கு வந்து இந்த லெவலை உடைக்காத வரைக்கும், அதாவது 21,738 உடைக்காத வரைக்குமே நமக்கு மார்க்கெட் அப்பு கிடையாது. ஸோ அப்படி உடைச்சதுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ட் லெவல் 21,877, அடுத்தது வந்து 21,998. ஓகேங்களா? இந்த லெவல்ஸ்லாம் இருக்குது. இதுக்கு மேலே நமக்கு போகாது. ஏன்னா இங்கே பாருங்கள், இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே ஒரு ட்ரெண்ட் லைனை நம்ம மார்க் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த ட்ரெண்ட் லைனை மார்க் பண்ணி வச்சிருக்கோம். மார்க்கெட் என்ன பண்ணலாம்னா, ஒரு கேப் அப் ஆகிட்டு இந்த ட்ரெண்ட் லைனை நான் பார்த்து மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு கீழே வரலாம். மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை இங்கேருந்து போயிட்டு இந்த ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் கீழே வந்து இதே இடத்துல பவுன்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஆனால் மார்க்கெட் வந்து இந்த லெவல்ஸ் வந்து பிரேக் அவுட் கொடுத்தோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து சடன்னு கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து இங்கேருந்து வந்து கீழே இறங்கினா அடுத்து
கீழே இறங்கி இங்கே வந்து தான் பிடிப்பான். 21,100 தான் வந்து நிற்பான். 21,100 நமக்கு மார்க்கெட் வந்து நிற்கும். சாரி, 21,200. ஓகேங்களா? 21,200 வச்சு திரும்ப தான் புல் பேக் அடிச்சு இதில் லெவலில் போகும். ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. அடுத்து வந்து நம்ம இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியில் நான் இன்றைக்கி ட்ரேட் எடுக்கல. ஆனால் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிலாம் மிஸ் ஆகிடுச்சு. நம்ம நிஃப்டி 50யில் ஃபோக்கஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? சரி, மார்க்கெட்டு இதுவும் வந்து பேரிஸ் மார்க்கெட்டு. நம்ம சொன்ன மாதிரியே மார்க்கெட் வந்து கீழே தான் போகுது. ஓகே, இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு கேப்பப் ஆகிட்டு திரும்ப இந்த பிளேஸில் இருந்து நமக்கு ஒரு புல் பேக் கொடுத்துருக்கான். ஸோ அங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் நான் மார்க் பண்ணியிருக்கேன். கீழே பாட்டத்தில் வந்து தேர்டு சப்போர்ட் இந்த இடத்துல எடுத்திருக்கான். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு தேர்டு சப்போர்ட் கொடுத்துருக்கான். இங்கே 3 சப்போர்ட்டு நடந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இப்போது பிரேக் அவுட்டுக்காக நம்ம எதிர்பார்க்கலாம். மார்க்கெட் இங்கேருந்து அடிச்சு பிரேக் அவுட் அடிச்சதுன்னா மார்க்கெட் வந்து அடுத்தடுத்த லெவல்ஸ் வந்து 47,800, 48,130, 48,370, 48,620 இந்த லெவல்ஸ்லாம் வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துலயே கன்சால்டேஷன் ஆகிடுச்சு, நமக்கு கீழே வந்து பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்த திரும்ப பாருங்கள், இங்கேருந்து வந்து இந்த ட்ரெண்ட் லைனை எக்ஸிட் பண்ணிட்டு இதுலேருந்து பண்ணிட்டு மார்க்கெட் இந்த வேஸில் தான் கீழே வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ சப்போஸ் வந்து மார்க்கெட் வந்து கீழே போகுது அப்படின்னா 48,683, 46,800